ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர். நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன். ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்துனோ மாருதி பிரச்சோத்யார். பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதி ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஆகஸ்ட் 24 முதல் 30 வரைக்கும், அதாவது ஆவணி தமிழ் தேதி ஆவணி 8 முதல் 15 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். உங்களுடைய பேராதரவுக்கு என்றென்றும் நன்றியுடன் இருக்கிறோம். தனுசு ராசி அன்பர்களுக்கு வணக்கம். தனுசு ராசி காலபுருஷனுக்கு 9வது ராசி. குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு. இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னா, மூலம், பூராடம், உத்திராடம், முதல் பாதம். சரி, இந்த வார கிரகங்கள் இந்த தனுசு ராசிக்கு நல்ல பலனை தருமா? முதல்ல ராசிநாதன் எப்படி இருக்கிறார், எங்கே இருக்கிறார்? 7ஆம் இடத்தில் இருக்கார். மிதுனத்தில் குரு பகவான் இருக்கார். ஸ்தான பலம் ஒரு ராசிக்கு கோச்சார ரீதியாக 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களுக்கு குரு பகவான் வரும் பொழுது சூப்பரான பலன்களையே வாரி வழங்குவார் அந்த ராசிக்கு அப்படின்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. அப்போ ராசிநாதன் சூப்பராக இருக்கார். அப்போ கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். சரி, தொழில் உத்தியோகத்தில் வளர்ச்சி இருக்குமா? 10ஆம் இடம் எப்படி இருக்கிறது? இந்த தனுசுக்கு 10ஆம் இடம் என்று சொன்னால் கன்னி. அதனுடைய அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத பகவான். உங்களுக்கு 11ஆம் இடத்துல 2 நாள் இருக்கார். அதுக்கப்புறம் 12ஆம் இடத்துல இருக்கார். இப்போது இப்போ 12ல் இருந்தாலும் மறைந்த புதன் நிறைந்த தனம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இருந்த போதிலும் இந்த 10ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார், சனி பகவான் பார்க்கிறார். இப்படி கிரகங்களுடைய நிலைகள் நல்லா இருக்கா? சனி உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்தை பார்க்குறார். அதிகப்படியான உழைப்பு தேவைப்படும். என் மேலாமணிக்கெல்லாம் வேலை பார்த்துட்டு வர முடியாது. அது சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி, அரசு உத்தியோகமாக இருந்தாலும் சரி, தனியார் துறையாக இருந்தாலும் சரி. ஆனால் அதே சனி பகவான் வக்ரகதியில் இருக்கார். அப்போ 4ஆம் இடத்தில் இருப்பதாக ஐதீகம் இல்லை. 3ஆம் இடத்தில் முன்வீட்டு பலனை செய்வார். 4ல் தான் இருக்கார், பார்வை இருக்குது, பலம். ஆனால் அவர் ஆக்டிவேட் பண்ணுறது 3ஆம் வீட்டினுடைய 3ல் இருப்பதாக ஒரு ஐதீகம். அப்போது இவங்களுக்கு தனுசு ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் அர்த்தாஷ்டம சனி நடக்குது, கெடுதல் பண்ணுவார்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அதுதான் இல்லை என்று விலாவாரியாக சொல்கிறோம். அப்பப்போ உறுதியாக சொல்கிறது இதுதான் காரணம். அடுத்தது 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறதே ஒரு பெரிய விசேஷம். ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவார். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக எந்த முயற்சி எடுத்தாலும் அது பெரிய சக்ஸஸ் ஆகும். ஆனால் குரு பார்வையில் இருக்கிறது இன்னும் சிறப்பு. இப்படி கிரகங்களுடைய நிலை நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு, அற்புதமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லணும். இப்போது இந்த காலகட்டம், இந்த வாரம் தொழில் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் வளர்ச்சி இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். குறிப்பாக செவ்வாயே 10ல் தாங்க இருக்கிறார். அப்போ காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, சூரியன்
9ல் ஆட்சி பெற்றிருக்கார். 9 குடையவன் தனுசு ராசிக்கு. 5 குடைய செவ்வாய் 10ல் இருந்து 5ஆம் இடத்தை பார்க்குறார். ராசிநாதன் ராசியை பார்க்குறார். அப்போ 1, 5, 9 இந்த 3 கிரகங்கள் நிலை சரியாக இருந்ததுன்னா அந்த ராசிநாதன் அந்த அன்பர்கள் ஜெயிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். சூப்பர்னு அர்த்தம். 1ஆம் இடம் அதிபதி 7ல் உட்காந்துருக்கார். குரு 1ஆம் இடத்தை பார்க்குறார். 5 குடையவன் 10ல் இருக்கார். அங்கே இதுவாகிடுறார். 5ஆம் இடத்தை பார்த்துடுறார் 8ஆம் பார்வையாக. 9 குடையவன் சூரியன் 9ல் இருக்கார். அப்போது தொழிலில் வளர்ச்சி, உத்தியோகத்தில் பதவி உயர்வு, மேன்மை, டிரான்ஸ்ஃபர், சலுகைகள் என்ன எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்களோ, அதுவும் குறிப்பாக சூரியன் 9ல் இருக்கிறதாலையும் செவ்வாய் 10ல் இருக்கிறதாலையும் அரசு சம்பந்தப்பட்ட, அதாவது எந்த ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கும் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம், சாதிக்கும் நேரம், சலுகைகள் கிடைக்கக்கூடிய நேரம், டிரான்ஸ்ஃபர், ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். பதவி உயர்வு ரொம்ப சிறப்புங்க. 9 குடையவன் 9ல் ஆட்சி பெறுகிறார். அது காரகோ பாவனாசின்னு நீங்கள் சொல்லலாம். தந்தைக்கு இடர்பாடுகள் வரலாம் அப்படின்னு சொல்லலாம். 9 குடையவன் ஆட்சி பெற்றிருக்காருன்னா தந்தைக்கு சமூகத்தில் பேர், புகழ், அந்தஸ்து உயரான உங்களுக்கும் அவருக்கும் கருத்து வேறுபாடு வரும், அவ்வளோதான். மற்றபடி ஆனால் அவரும் உதவி செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறார். கண்டிப்பாக அவர் உங்களுக்கு தனுசு ராசி அன்பர்களுக்கு நிறைய உதவக்கூடிய தருணம். ஏன்னா அவரு நல்ல சூப்பராக இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் வீடு கட்டுறவங்க, ஃப்ளாட்டோ கட்டுறவங்க, கட்டி விற்கிறவங்க, இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், புரோக்கரேஜ் பண்ணக்கூடியவர்கள், செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள், இவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான நேரம். ஏன்னா 4ஆம் வீட்டை சனி செவ்வாய் பார்க்குறார். 5ஆம் இடத்தை 5 குடையவன் பார்க்குறாரு. நீங்கள் இங்கே கட்டலைன்னா கூட பூர்வீகத்தில் ஏதாவது வீடு கட்டவோ, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணவோ ஏதாவது வேலை எடுத்துக்கிட்டு போவீங்க, செய்வீங்க. இதான் நடக்க போகுது. குரு 7ல் இருக்கார், ராசியை பார்க்குறார். திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வருமா? கண்டிப்பாக திருமணம் கைகூடி வரும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக திருமணம் கைகூடி வரும். சமூகத்தில் பேரு, புகழ், அந்தஸ்து உயரும். நண்பர்களால் ஆதாயம். தொழில் ஜாயிண்ட்டு, அதாவது ஒரு 3 பேர் 4 பேர் கூட்டாக சேர்ந்து தொழில் பண்ணுவாங்க. பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் பண்ணலாம். இல்லை கம்பெனி ஃபேக்ட்ரி வச்சு நடத்தலாம். இவ்வளவோ இருக்குது பார்ட்னர்ஷிப் வச்சு பண்ணுறது. அவங்களுக்கெல்லாம் சூப்பரான நேரம், சாதிக்கக்கூடிய தருணம். இதை தாண்டி உங்களுக்கு கௌரவம், புகழ், அந்தஸ்து உயரக்கூடிய நிலை. 3ஆம் இடத்தில் ராகு, சூப்பரோ சூப்பர். குரு பார்வை டபுள் சூப்பர். இப்போ இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கும். எடுக்கின்ற எந்த காரியமாக இருந்தாலும் அது இமாலய வெற்றி பெறும் என்று சொன்னால் மிகையாகாது. அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்க எல்லாருக்குமே உன்னதமான காலம். இந்த கம்ப்யூட்டர், லேப்டாப்பு, எலக்ட்ரானிக்கல் கோர்ஸ் நிறைய பிரம்மாண்டமாக இருக்குது. எங்கே போனாலும் ஒரு ஆஃபீஸ் போனீங்கன்னா இப்படி ஒரு மெட்டீரியல், இப்படி ஒரு, அதாவது எல்லாத்துக்கும். ஏன் நீங்கள் ஒரு உடம்பு டெஸ்ட் பண்ணுறது போகலாம், அங்கே என்னென்ன கருவி இருக்குது பாருங்கள், பிரம்மாண்டமாக. அதுபோல் எல்லா இடத்துலையும் ஒரு ஃபேக்ட்ரியில் போனால் அது ஒவ்வொன்றுத்துக்கும் அதுக்கு ப்ராடக்டாக அதை கம்ப்ளீட்டாக கொண்டாந்து வெளியில் கொண்டு தள்ளுற வரைக்கும் அத்தனை மிஷின்கள் இருக்குது. ஸோ இப்படி உங்களுக்கு இந்த ராகு பகவான் பெரிய வளர்ச்சியை ஏற்படுத்தி விடுவார். அந்த பிரம்மாண்டமான இந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு, அதுலேயும் இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவர்களுக்கு சொல்லவே தேவை. அவங்களுக்கு 200% அவங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடிய காலகட்டம். மற்றபடி 4ல் சனி வக்ரமாக இருக்கிறதால உங்கள் தேக ஆரோக்கியத்தை பார்த்துக்குங்க. கொஞ்சம், அதாவதுங்க, எல்லாத்துக்கும் செலவு பண்ணுற மாதிரி நம்ம உடம்புக்காகவும் சில மணித்துளிகள் கூட வேணாம். ஒரு அரை மணி நேரம் வாக்கிங் போகிறது, ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணுறது, யோகா பண்ணுறது, இப்படி ஒரு 50-60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா உணவு எவ்வளோ தேவையோ அதை விட தேவை உடற்பயிற்சி.
அதனால் கொஞ்சம் இதுவாக இருந்துக்குங்க. 4ஆம் இடத்துல சனி வக்ரமாக இருக்கிறதால கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்குங்க. மற்றபடி உங்களுக்கு 6ஆம் இடத்தை சனி பார்க்குறார். எதிரிகளால் பிரச்சனை வந்தாலும் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க, அது வேறு விஷயம். மற்றபடி ஒன்றும் குறை கிடையாது உங்களுக்கு. அந்த சுக்கிரன் பாருங்கள், 6க்குடையவன் 8க்கு வராரு. கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் 6ங்கிறது துஸ்தானம் தானே. அப்போ கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். தட் மீன்ஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். அப்போது சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த மேக்கப் போட்டு அரிதாரம் போட்டு பூசி நடிக்கும் நடிகர்லேருந்து நடிகைகள் வரைக்கும், டெக்னீஷியன்கள்லேருந்து எழுத்தாளர்கள், டைரக்டர்கள், அத்தனை கவிஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசையமைப்பாளர்கள், ஸ்டன் மாஸ்டர், டான்ஸ் மாஸ்டர், இப்படி எடிட்டர், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதில் நிறைய அது ஒரு யூனிட். அப்போது ஒரு ஒன்மேன் ஷாப் இல்லை அதெல்லாம். அது பார்த்திங்கன்னா அப்புறம் அந்த துறை சினிமா, தொலைக்காட்சி, நாடகம் போன்ற துறைகளில் பணிபுரியும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல், நல்ல பண வரவு, குடும்பத்தில் நிம்மதியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்து துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கும், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ், இவங்களுக்கும் சிறப்பான காலம், சிறப்பான நேரம். காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள். மற்றபடி உங்களுக்கு இந்த ரசாயனத்துறை, விவசாயம் சார்ந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க, விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகள், அதில் அந்த பணியாளர்கள் எல்லாருக்குமே ஒரு உன்னதமான ஒரு நேரம். ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், கட்டுமான கலைஞர்கள், சித்தாள், பெரியாள், எல்லாருக்குமே ஒரு உன்னதமான நேரம் என்று சொல்லலாம். ஏன்னா தொழில் சிறப்பாக இருந்தால் தான். ஏன்னா சனி பார்க்குது. அதனால் என்ன பண்ணுவீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. எப்போவும் இல்லாத ஒரு இன்புட்டு உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும். நீங்கள் நல்ல பொறுமையாக இருந்து தொழிலை டீல் பண்ணுவீங்க. நல்ல சம்பாத்தியம், ரெட்டிப்பு சம்பாத்தியம். ஏன்னா 11ஆம் இடம் என்பது குரு பார்வையில் இருப்பதால் ரெட்டிப்பு வருமானம், பண மழை பொழியும் என்று சொல்லலாம். மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் அனுகூலம் உண்டு. இப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் 7 சனி முடிஞ்சது. இப்போ அர்த்தாஷ்டம் சனி நடந்துட்டுருக்கு. ஆனால் இப்போ சனி வக்ரமாக இருக்குது. இப்போ அதனுடைய தீவிரம் இல்லை என்று சொன்னாலும் கூட நிறைய பேர் பிரிஞ்சிருப்பாங்க. எல்லாரும் பிரிஞ்சு போகிறதில்ல. தனுசு ராசியில் இருக்கிறவங்க, பிரிஞ்சவங்க, அதாவது டைவர்ஸ் ஆனவங்க, மறு திருமணத்துக்கு காத்திருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் ஒரு வாழ்க்கை வேணும் இல்லையா, அவங்களுக்கு இப்போ அற்புதமான நேரம். உங்களுடைய தேடல் வசப்படும். அதாவது கல்யாணம் ஆகும். 11ஆம் இடம் என்பது எண்ணிய செயல் ஈடேறும், 2வது திருமணம் நடந்தேறும் அப்படின்னு சொல்கிறோம். மற்றபடி பார்க்கும் பொழுது தொழில், உத்தியோகம் சிறப்பாக இருக்கும், வளர்ச்சியாக இருக்கும். குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் இருக்கும். பிள்ளைகளுடைய நிலை அப்படின்னா உங்களுக்கு 5க்குடையவன் 5 பார்த்துடுறாரு. இப்போ பிள்ளைகளுடைய நிலை சிறப்பாக இருக்கும். மனைவி, நண்பர்கள், இவங்களும் ரொம்ப அற்புதம். 7ல் குரு இருக்கு, கொடுத்து வைக்கணும். லைஃப் பார்ட்னர் ஆகட்டும், மற்றபடி கூட்டுத்தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகள் ஆகட்டும், இவங்க எல்லாருமே உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்று சொன்னால் மிகையாகாது. மொத்தத்தில் பண வரவு, செலவு இருந்தாலும் பண வரவு என்பது 3 மடங்காக இருந்தால், செலவு 1 பங்காக இருந்தால் என்ன, மீதி 2 பங்கு சேவிங்ஸ் தானேங்க. அப்போ அந்த சேவிங்ஸை நீங்கள் வீடு கட்ட, பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்க, ஃப்ளாட்டு வாங்க, ஏதாவது ஒரு நல்லது செய்வீங்க இல்லையா. இன்னொரு மைனஸான விஷயம் என்னன்னா, சனியை செவ்வாய் பார்க்குது, செவ்வாயை சனி பார்க்குது. இந்த அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்க அதான் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறதுன்னு நம்ம சொன்னோம், ஒரு பாயிண்ட்டு. இன்னொன்று பார்த்திங்கன்னா, இந்த மெஷினரி வேலை பார்க்கக்கூடியவர்கள், மெஷின் ஆப்ரேட்டர்ஸ், டிரைவர்ஸ்னால் உங்களுக்கு உங்கள் ஆட்டோ டிரைவராக இருக்கலாம், கால் டாக்ஸி, பஸ்ஸு, லாரி, கனரக இயந்திரம், ஜேசிபி, இது போல் சொல்லிகிட்டே இருக்கலாம். ஏன் ட்ரெயின் டிரைவர்ஸு, இல்லை ஃப்ளைட்டு, அப்போ பைலட்டு,
ஃப்ளைட் ஓட்டுறவங்க எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா சனி செவ்வாய் ஏதாவது உங்களுக்கு அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படும், ஒரு இடையூறு ஏற்பட்டு அவங்களுக்கு ஸ்ட்ரகிள் ஆகும். அதனால் இந்த குறிப்பாக மெஷின் ஆப்ரேட்டருக்கும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா கை கால் ஏதாவது அதாவது கொஞ்சம் அடிபடுறதுக்கோ இல்லை ஸ்க்ராட்ச் ஆகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. மறைமூர்த்தி கண்ணா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இருக்குது. மற்றபடி இந்த ராசி அன்பர்கள் வழங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானை வழிபாடு செய்யுங்கள், ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப் போகிறது. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.